சிம்பிளா சொல்லணும்னா ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே பண்ணல. சொன்னது எதுவுமே செய்யல. ஒரு ரோடு போடல. எதுவுமே பண்ணல. இவங்க எல்லாமே வாய் மூலியமாவே சொல்லி இந்த வாட்டி மக்களை ரொம்ப பொய் சொல்லி ஏமாத்திட்டாங்க. விளம்பர ஆட்சி தான். விளம்பர ஆட்சி தான். இது உண்மையிலேயே சொல்ல போனா இது டச்சப் அரசு. இது டச்சப் டச்சப் தான். ஆமா, வேற ஒண்ணுமே கிடையாது. விலைவாசிலாம் ஏறிடுச்சு. எல்லாமே இப்போ பஸ் இலவசமா விட்டு எதுக்குங்க? ஒருத்தர் சாவடிச்சு ஒருத்தர் போய் கேட்கறதுல என்ன இருக்கு? ஒண்ணுமே கிடையாது. பிளானே ஒண்ணுமே கிடையாது. பிளானிங் இல்லாம இவங்க பண்றாங்க. பிளானிங் பிளானிங் நல்ல பிளானிங் பண்ணணும். எதுவுமே மக்களுக்கான பிளானிங் எதுவுமே கிடையாது. அவங்களுக்கானதான் இருக்குது. எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு பாருங்க, வெட்டு குத்து கொலை உண்மையிலே பாருங்க, அப்பங்காரம் பூரா குடிக்கிறான், பிள்ளைங்க பூரா கஞ்சா அடிக்குது. கஞ்சா அடிச்சுட்டு என்ன செய்யணும்னு தெரியாம சட்டம் ஒழுங்கு சுத்தமா கிடையாதுங்க. வேண்டிய முதல்வர் என்ன பண்றாரு? முடிஞ்சு போச்சுங்க. இன்ன வரைக்கும் இந்த ஆரம்பத்திலே பண்ணியிருந்தா இவ்வளவு கொள்ளைங்க இவ்வளவு பசங்க வன்முறையில் ஈடுபட்டிருக்க மாட்டாங்க, இவ்வளவு பேர் செத்துருக்க மாட்டாங்க. ஆரம்பத்திலே எடுத்துருக்கணும். இவர்கிட்ட தான் சட்டம் ஒழுங்கு இருக்குது. சுத்தமாக கிடையாதுங்க. கேட்பாரே கிடையாதுங்க. பைக்கெலாம் என்ன ரேஸில் போகிறான்னு ரோட்டில் போகிறவங்களாம் பயப்படுறாங்க. பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்லாமல் இல்லை, சுத்தமாக கிடையாதுங்க. அதான் திமுக பொறுத்தவரைக்கும் அவங்க சொல்லுவாங்க, சொல்கிறத செய்ய மாட்டாங்க. ஆமாம், இப்போ அடிக்காதன்னுவாங்க. அடிக்காதன்னா அடின்னு அர்த்தம். அவங்க கொள்கையில் அதுதானே தவிர மற்றபடி வேறு எந்த ஒன்றுமே பண்ணலைங்க. எந்த வேலை கட்டுப்பாடு. இங்கே நின்னீங்க இந்த பஸ்ஸு பார்த்தீங்களா, ஒரு கட்டுப்பாடு கிடையாதுங்க. ஒரு ஒழுக்கம் கிடையாது. ஐயோ, ஒரு பயமே கிடையாது. யாருக்கும் ஒரு பயமே கிடையாதுங்க. போலீஸ் என்னங்க பண்ணுது? போலீஸ் இன்னைக்கு திமுக ஆட்சியில் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? கொலை பண்ணுறவன் மேலே கேஸு கிடையாது. செத்து போகிறான் அவன் மேலே தான் கேஸ் போடுறாங்க. அது நடக்குது. அதுதான் செய்கிறாங்க. அந்த மாரி இல்லை, அதான் நடக்குது. அதான் உண்மையான விஷயம். அதோட சரிங்க, பெட்ரோல் விலை டீசல் விலை கம்மி பண்ணுறேன்னாங்க. ஒன்றுமே பண்ணலைங்க. ஜிஎஸ்டி ஃபஸ்ட்டு வந்தப்பே அந்த மாநாடு நடத்தினாங்க. அந்த ஜிஎஸ்டியில் போயிட்டு நம்ம அமைச்சர் போய் கலந்துருந்தாருன்னா ஜிஎஸ்டி எடுத்துருக்கலாங்க. எடுத்துருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஆள் கிடையாது. வாங்கிட்டு இல்லைன்னா வாங்கிட்டு இப்போ உண்மையில ஒரே விஷயம் சொல்லணும்னா, மோடி இல்லைன்னா திமுக ஆட்சி இல்லை. மோடி தான் காப்பாத்துறாரு. இல்ல மோடியை காட்டி தான் இவங்க ஆட்சியே வராங்க, ஆட்சியை நடத்துறாங்க. புரியுதுங்களா? எல்லாம் இந்த மோடி மாசம் வித்த மாதிரி பசங்களுக்கு, சின்ன பசங்களுக்கு, குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டுறதுக்கு பயம், அந்த மாதிரி அதுதான் நடக்குது. லாஸ்ட்ல பாருங்க, அவரு தான் இங்க வர போறாரு. அதுதான் நடக்க, வேற வழி கிடையாது. இவங்க பண்ற அராஜகம் பயங்கரமான அராஜகம். இத்தனை கோடி ஜனங்களும் கஷ்டத்துல இருக்குதுங்க. சந்தோஷமாலாம் யாருமே கிடையாதுங்க. அது அவரை தான் கேட்கணும். இல்ல, அதுதான் அவங்க சொல்றதுதான் சொல்றேனே. அவங்க என்ன சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் அவங்க திருப்தியா இருக்கிறாங்க. இப்போ பசங்க செத்து போகுதுங்க. இப்போ முதல்ல ஒரு வீட்டில் ஒரு பசங்களுக்கு எதனா ஒண்ணுன்னா துடிப்பாங்களா, துடிக்க மாட்டாங்களா? எவ்வளோ பசங்க அப்படியே நாசமாக போச்சுங்க. எல்லாம் போதை கஞ்சா தாங்க. கஞ்சா இல்லாத இடமே கிடையாதுங்க. அவங்க அப்பாவுக்கே போடாமல் ஒரு இப்போ இருக்கிற முதலமைச்சருக்கு போட்டாங்கன்னா, சரி கலைஞரை பார்த்துட்டோம், சரி ஸ்டாலினை பார்த்துடலாம், அவர் நல்லது செய்வார் நம்பி தான் ஜனங்க ஓட்டு போட்டாங்க. ஆனால் ஓட்டு போட்டவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா மக்களுடைய மனநிலை வேற மாதிரி இருக்கு. இலவசம் நீங்கள் ஏங்க கொடுக்குறீங்க? ஜனங்க பஸ்ஸில் போகிறவங்க கேட்குறாங்க, ஏங்க 8 ரூபா கொடுத்து 10 ரூபா கொடுத்து நாங்கள் பஸ்ஸில் போகிறோம். பஸ்ஸே கிடையாது. பஸ்ஸு ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டாங்க. இன்றைக்கி என்ன பண்ணுறீங்க? வீட்டில் பார்க்குற நாடகத்தை பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்க்குதுங்க. செல்லில் நாடகம். ஆமாம், பஸ்ஸு கிடைக்கல, பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணுறாங்க. அங்கே நாடகம் பார்த்துக்கிட்டு அங்கேயே உட்காந்து ஃபோனை வச்சுன்னு அங்கேயே நாடகம் பார்க்குறாங்க. இப்போ குடும்பம் அங்கே தான் நடக்குது, பஸ் ஸ்டாப்பில் தான் நடக்குது. ஆமாம்,